இருப்பது 5 ஆண்டிற்கான தொடக்கத்தின் முதல் பட்ஜெட் ஆகும். பிரதமரின் 10 வருட ஆட்சியில் இல்லாத சிறப்பு இந்த பட்ஜெட்டில் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் கூட்டாட்சி தத்துவத்தின் முதல் பட்ஜெட் என்றே கூறலாம். பழைய வரிமுறைக்கு எந்த மாற்றமும் இல்லை என்பதால் ஹெல்த் கேர் செலவுகள் அதிகரித்துள்ள போதிலும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் விலக்குகள் மாறாமல் உள்ளது. சுகாதார பணவீக்கம் அதிகரித்துள்ள போதிலும் குறிப்பாக கோவிட்-19க்கு பிந்தைய காலத்தில் பட்ஜெட் பிரிவு 18 கீழ் உடல்நல காப்பீட்டு பிரீமியம் விலக்கை அதிகரிக்கவில்லை. மூத்த குடிமக்களுக்கான தற்போதைய ரூபாய் 50,000 பிடித்தம் போதுமானதாக இல்லை. மருத்துவ செலவுகளுக்கு வரி சலுகை இல்லாதது மூத்த குடிமக்களை ஏமாற்றம் அடைய செய்கிறது. பட்ஜெட் 2024 கீழ் மூத்த குடிமக்கள் செய்யும் மருத்துவ செலவுகளுக்கு வரி சலுகை எதுவும் அதிகரிக்கவில்லை. இந்த புறக்கணிப்பு வயதான வரி செலுத்துவோரின் நிதி ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இவை தவிர்த்து அரசியல் ரீதியாக இந்த பட்ஜெட் அணுகினால்